நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்னைக்கு நம்ம கிளவுட் குக்கிங் சேனல்ல இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரியும் இல்லாம புது மாதிரியான ஒரு சில்லி சிக்கன் செய்யலாம் வாங்க. சில்லி சிக்கன் செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்: க்ளீன் பண்ண சிக்கன் 500 கிராம். சிக்கன் எப்படி க்ளீன் பண்ணுங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. சின்ன சின்னதா வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு கொஞ்சம், வரமிளகாய் 15, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷோட கிங் ஆஃப் இன்க்ரீடியன்ட்னா அது மிளகாதாங்க. ஏன்னா நம்ம செய்ய போகிறதே சில்லி சிக்கன். நம்ம சிக்கன் சிந்தாமணியில் செஞ்ச மாதிரி மிளகாயில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு 2 கீரி போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ சிக்கனில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, எடுத்து வச்ச முட்டையோட வெள்ளைக்கருவை ஊற்றிக்கோங்க. சிக்கனில் எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா பெசரி விடுங்க. இப்படி பெசரி விட்டால் தான் சிக்கன் ஊறும். தண்ணியில் ஊற வச்ச மிளகாயை எடுத்து சிக்கனில் போட்டு பார்த்தா சிக்கனில் சில்லி இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்ம செய்ய போகிறதோ சில்லி சிக்கன். அதுக்கு சிக்கனோட சேர்ந்த சில்லியையும் அதோட சேர்ந்த மசாலாவையும் ஒன்றா பிடிக்கிற மாதிரி பெசரி விடணும். நல்லா 1 மணி நேரம் ஊற வைங்க. ஒரு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே சிக்கனை மட்டும் எடுத்து அதில் போடுங்க. நல்லா ஒரு 5-6 பீஸ் மட்டும் போட்டு அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி விடுங்க. நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரும். அப்போ எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து எண்ணெயில் பொரிங்க. மிளகாய் கலர் மாறிடக்கூடாதுங்க. நல்லா சிவப்பு கலராக மிளகாய் இருக்கும்போதே எடுத்து சிக்கனோட சேர்த்து வச்சுருங்க. இப்போ சில்லி சிக்கன் பாதி ரெடி. இப்போ சிம்பிளாக ஒரு சாஸ் செய்யலாம். 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளியை தோல் எடுத்துட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் எடுத்து வச்ச ஒயிட் வினிகரை ஊற்றிக்கோங்க. அதில் வெட்டி வச்ச தக்காளியை போட்டு பெரட்டி விடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு கலக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே ஸ்மாஷர் இருந்தால் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா டம்ளரோட அடிப்பாகத்தை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்ததும் அதில் வெங்காயத்தை போட்டு பெரட்டி விடுங்க. அடுத்து பச்சை மிளகாயை தூவி நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டு பெரட்டி விடுங்க. இப்போ வெட்டி வச்ச இஞ்சி பூண்டை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் 1/2 கிளாஸ் தண்ணியை கலந்து ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் பதத்துக்கு வந்ததும் சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம சாஸோட பிடிக்கிற மாதிரி பெரட்டி விட்டு எடுத்து வச்சா நம்ம சில்லி சிக்கன் ரெடி. இல்லை 1 நிமிஷம், சில்லியை தூவி எடுத்து வைக்கணும். இப்போதான் நம்ம சில்லி சிக்கன் ரெடி. இப்படி ஒரு தடவை செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.
ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.